இலங்கையில் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. நடப்பு சாம்பியன் இந்தியா மீண்டும் பட்டம் வெல்லும் அணியாக கருதப்படும் உற்சாகத்துடன் பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியாவுடன் விளையாட முதலில் மறுப்பு தெரிவித்த பாகிஸ்தான் அணி பின்னர் ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த போட்டி நடைபெறுகிறது. பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை குலுக்குவார்களா அல்லது ஆசிய கோப்பை தொடரை போன்று புறக்கணிப்பார்களா என எதிர்பார்ப்பில் உள்ளனர். இது தொடர்பாக பேசிய இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ், போட்டி தொடங்கும் போது தெரிந்து கொள்ளுங்கள் என பதிலளித்துள்ளார். மேலும் எவ்வித அழுத்தமும் இல்லாமல் விளையாடி வெற்றி பெறுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். I feel we had a little scratchy start. Yes, you can't run away from the fact that it was not a proper T20 wicket. But I said in the post match as well that you can't actually brush everything under the carpet. There's no excuse because everyone has played a lot of cricket. So batters, I think, should be brave in taking their own calls. Have their own plans on batting on a difficult, or not a difficult wicket, but a tricky T20 wicket. But in the second game, we were really good. We came back very strong, had a good power play, but then still we had a little bit of lump in between. But then we covered it well. So that's the beauty of T20 cricket. One or two batters, I think, taking that responsibility, being brave, showing character, I think makes us cross the line. இந்திய அணியின் அதிரடி தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா அணிக்கு திரும்பியுள்ளார். இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவின் அதிரடி, வருண் சக்கரவர்த்தியின் சுழற்பந்து வீச்சும் அணிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் அணியில் தொடக்க வீரர் சாஹிப் சதா பர்ஹான் சிறப்பான ஃபார்மில் உள்ளார். பந்து வீச்சில் சயீம் அயூப், அப்ரார் அகமத், சர்ச்சை பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக் இந்திய பேட்டர்களுக்கு நெருக்கடி அளிக்க வாய்ப்புள்ளது. T20 गेम्स में आपको स्टार्ट बॉलिंग हो या बैटिंग हो, आपको स्टार्ट तो अच्छा करना पड़ता है, तो वो पावर प्ले क्रूशल तो रहता ही है, और वो कल भी मेरे ख्याल से क्रूशल रहेगा, और कोशिश करेंगे कि बॉलिंग बैटिंग दोनों में उसको अच्छा स्टार्ट करने की कोशिश करें. இருப்பினும் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி சூப்பர் 8க்குள் நுழையுமா என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். உலகக்கோப்பையில் இரு அணிகளும் இதுவரை 8 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் இதில் இந்தியா 7 முறையும் பாகிஸ்தான் ஒரு போட்டியிலும் வென்றுள்ளது. இதனிடையே ரசிகர்களுக்கு அதிருப்தி அளிக்கும் விதமாக போட்டி நடைபெறும் நாளில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் போட்டி நடைபெறும் கொழும்புவில் மழை பெய்து ஆட்டம் தடைபடலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.